கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டிவைன்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இதை குறித்து நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருப்போமானால் இந்த உலகத்தில் கர்த்தரால் நாம் கனம் பெறுவோம். தானியேல் தீர்க்கதரிசி அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். இது தானியேல் 2 அதிகாரம் 46 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எப்படி ஒரு அடிமையை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி முகம் குப்புற விழுந்து வணங்க முடியும்? ஏனென்றால் தானியேல் அந்த ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னபடியினால் அவன் ஆச்சரியப்பட்டு அப்படி செய்தான். தானியேலினால் எப்படி சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடிந்தது? அவர் கர்த்தரோடு இணைந்து இருந்தபடியினால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தபடியால், கர்த்தர் தானியேல் கேட்டவுடன் அவருக்கு பதிலை கொடுத்தார். நாம் தேவனோடு இருப்போமானால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால், நம்முடைய நிலைமை அடிமையின் வாழ்வை போல இருந்தாலும் தேவன் ஏற்ற வேளையில நம்மை உயர்த்தி ராஜாக்களும் நம்முன் விழுந்து பணியும்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. நம்மிடம் வெளிப்படையான தாழ்மை அல்ல, மன தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக அவர் காணும்போது, நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். வேதம் இப்படித்தான் நம்மை பார்த்து சொல்கிறது. தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம். கர்த்தர் நம்மை எந்த நிலையிலும் உயர்த்தும் போது நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். அப்போது தேவன் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக இன்னும் அதிகமாக கனம் பண்ணுவார். இதை குறித்து வேதத்துல பார்க்கும்போது, இன்னும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். யோவான் 12 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது. எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருமுறை ராஜாவாகிய அகஸ்வேரு ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவனை பார்த்து கேட்டார். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இதை எஸ்தர் 6 அதிகாரம் 9 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமான் ராஜா தன்னை தவிர யாரை கனம் பண்ண போகிறார் என்று இந்த காரியங்களை சொன்னான். இந்த உலகத்திலும் கர்த்தர் அற்ற மற்றவர்கள் தங்களுக்கு தான் கனம் வரப்போகிறது என்று நினைத்து கொண்டு காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதன் ஆகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். எஸ்தர் 6 அதிகாரம் 10 வசனத்துல இதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கனம் மகிமை எல்லாமே. ஒருவேளை மற்றவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், என்னை விட கனம் பெற யார் மேலானவர்கள் என்று. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருந்தால் நமக்கு தான் கர்த்தர் அந்த கனத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை அவர் செய்ய அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது இந்த அருமையான வாக்குத்தத்தம் நம் வாழ்விலும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பார்வைக்கு அருமையானவர்களாக உம்மால் கனம் பெறுகிறவர்களாக நாங்கள் மாறும்படி எங்கள் வாழ்க்கையை அமையும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. உலக ஜனங்களை பார்க்கிலும் உம்மை நேசிக்கிறோம் ஜனங்களை அவர்கள் இருக்கும் இடங்களிலே உயர்த்துவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை கனப்படுத்துவீராக. அதற்கேற்ற வாழ்க்கை எங்களில் காணப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக.